ஆண்டுகளில் இந்த மார்க்கத்தை உலகளாவிய மார்க்கமாக கொண்டு போக வேண்டும் என்றால் பெருமானாருக்கு முதலாக வசப்பட்டது அரசியல் களம். அங்க அவர்தான் ஜனாதிபதி, அங்க அவர்தான் நபி, அங்க அவர்தான் தலைவர், அங்க அவர்தான் ரசூல், அங்க அவர்தான் சமுதாய தலைவர். மஸ்ஜிது நபவியினுடைய ஒவ்வொரு தூண்களும் ஒரு வரலாற்றை சொல்லுகிறது. இந்த தூணில் பெருமானார் சாய்ந்து அமர்ந்திருந்தால் வெளிநாட்டு தூதர்களோடு பேச போகிறார்கள் என்று அர்த்தம். இந்த தூணில் பெருமானார் சாய்ந்து அமர்ந்திருந்தால் போர் தொடுக்க போகிறார்கள் என்று அர்த்தம். அந்த தூணில் பெருமானார் அமர்ந்திருந்தால் அது குடும்ப பஞ்சாயத்துகளை நடத்தப் போகிறார்கள் என்று அர்த்தம். ஒரு பள்ளிவாசல், அதில் இருக்கிற 8 தூண்கள் பெருமானாருடைய நாடாளுமன்றம், சட்டமன்றம், நீதிமன்றம், குடும்ப வழக்குகள் அத்துணையும் எதிர்கொள்கிற நிகரற்ற அரசியல் தளத்தை பெருமானார் உருவாக்கி